friends, welcome back to News Tamil Online. பூமிக்கு வரக்கூடிய விண்கலத்தோட அதாவது ஸ்பேஸ் கிராஃப்டோட வேகம் 39,000 கிலோமீட்டர்ல இருந்து சில நிமிடங்கள்ல 800 கிலோமீட்டராக குறைகிறது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீல் ஆம்ஸ்ட்ராங் இந்த பேருக்குன்னு தனி அறிமுகம் ஒண்ணுமே தேவையில்லை. இவரும் ஆல்ட்ரினோ நிலவில முதல் முறையா தரையிறங்கி ஆய்வு பணிகளை எல்லாம் முடிச்சிட்டு ஜூலை 24, 1969 அன்னைக்கு நாசாவோட அப்பல்லோ விண்கலத்துல அதாவது அப்பல்லோ 11 விண்கலத்துல பூமிக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க பூமியோட வளிமண்டலத்துல நுழையும் போது மணிக்கு 39,000 கிலோமீட்டர் வேகத்துல பயணம் செஞ்சாங்க. சில நிமிடங்கள்லயே அப்பல்லோ 11 கேப்சூலை சுற்றி இருந்த காற்று கிட்டத்தட்ட 3000 டிகிரி ஃபாரன்ஹீட் அதாவது 1650 டிகிரி செல்சியஸ்ங்கிற வெப்பநிலையை அடைஞ்சிச்சு. இந்த 1650 டிகிரி செல்சியஸ்ங்கிறது கொதிக்கும் எரிமலை குழம்போட வெப்பநிலையை விட ரொம்ப அதிகம். ஆனா சில நிமிடங்கள்ல பசிபிக் கடல்ல அந்த விண்கலம் பத்திரமா தரையிறங்குச்சு. உடனே பக்கத்துல வெயிட் பண்ணிட்டே இருந்த அந்த மீட்பு குழுவினரும் வீரர்களை பத்திரமா மீட்டாங்க. இந்த அசாதாரண வேகத்துல பூமியை நோக்கி வரும் ஒரு விண்கலம் அதன் வேகத்தை குறைச்சு கடுமையான வெப்பநிலையை தாங்கி பத்திரமா எப்படி தரையிறங்குது? இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வளிமண்டலம் மறுநுழைவு அதாவது அட்மாஸ்பரிக் ரீ என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த செயல்முறை விண்வெளி பயணங்கள்ல ரொம்பவும் ஆபத்தான கட்டத்துல ஒண்ணு. அதிநவீன வெப்ப கவசங்கள் அதாவது ஹீட் ஷீல்ட், பாராசூட், அதுக்கப்புறம் துல்லியமாக வழிகாட்டக்கூடிய தொழில்நுட்பங்கள், பிரிசிஷன் கைடன்ஸ் டெக்னாலஜிஸ், இந்த செயல்முறை எல்லாமே இதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் கரெக்டா பத்திரமா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமியில தரையிறங்குது. இதுல நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். அதுல ஒண்ணு என்னன்னா விண்கலம் அந்த அதீத வெப்பம் அதாவது ரொம்ப ஹையான அந்த ஹீட்டை எப்படி எதிர்கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு திரும்பக்கூடிய ஒரு விண்கலம் முதல்ல பாதிக்கக்கூடிய விஷயம் இந்த அதீத வெப்பம். நம்ம எல்லாருமே பூமிக்கு விண்கலம் திரும்பக்கூடிய வீடியோஸை பார்த்திருப்போம். அந்த வீடியோவை எல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் ஒரு நெருப்பு பந்து பூமியை நோக்கி வாரது மாதிரி நம்மளுக்கு தோன்றும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வளிமண்டலத்துல உள்ள வெப்பம். இதுல இருந்து விண்கலங்களை பாதுகாக்க பிரத்யேகமாக வெப்ப கவசங்கள் அதாவது ஹீட் ஷீல்டு பயன்படுத்துறாங்க. நாசா அவங்களோட விண்கலங்களை பாதுகாக்கிறதுக்காக எம்எஸ்ங்கிற ஒரு ஆய்வு நிறுவனத்தை சார்ந்து பணி செஞ்சுட்டே இருக்காங்க. அதாவது எம்எஸ் ரிசர்ச் சென்டர். இந்த நிறுவனம் பல்வேறு வகையான வெப்ப கவச பொருட்களை வடிவமைக்கக்கூடிய ஒரு கம்பெனி. புதுசா அவங்க வெப்ப கவசங்களை கண்டுபிடிப்பாங்க. அதுல இந்த நாசாவோட அப்போலோ திட்டத்துக்கு 1961 இருந்து 1972 வரைக்கும் முதல்ல உருவாக்கப்பட்ட ஹீட் ஷீல்டு என்ன டெக்னாலஜி அப்படின்னா ஆர்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்ப கவசத்தை அவங்க பயன்படுத்தினாங்க. இது இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு ஹீட் ஷீல்டு ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தினாங்க. அது என்ன அப்படின்னா ஃபெனாலிக் இம்ப்ரெக்னேட்டட் கார்பன் அப்ளேட். இதை ஷார்ட்டா பிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. PICA 1990ல உருவாக்கப்பட்ட இந்த பிகா இன்னைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வெப்ப கவச டெக்னாலஜில ஒண்ணு. எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட பங்களிப்பு மூலமாவும் இந்த பிகா வெப்ப கவசம் கொஞ்சம் கூட மேம்படுத்தப்பட்டு பிகா எக்ஸ் அப்படின்னு சொல்லி வேரியன்ட் ஆட்டு இவங்க இப்போ பயன்படுத்திட்டே இருக்காங்க. பொதுவா புதிய கோள்கள் இல்ல அப்படின்னா சூரியனுக்கு அருகே பயணம் பண்ணும் போது அந்த அதீத வெப்பத்தை தாங்கிறதுக்கு வேண்டிதான் இந்த வெப்ப கவசங்கள் தொடர்பான துறையில தொடர்ச்சியா ஆய்வுகள் செய்துட்டே வருவாங்க. இந்த ஹீட் ஷீல்டை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களே செயற்கையா இந்த வெப்பத்தை உருவாக்குவாங்க. உருவாக்கி அதை அந்த விண்கலத்துல பொருத்தி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆச்சுன்னு அந்த டெக்னாலஜியை உண்மையான ஸ்பேஸ் கிராஃப்ட்ல அவங்க பயன்படுத்துவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது விண்கலத்தின் வேகம் எப்படி குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த அதீத வெப்பத்தில இருந்து தப்பிக்க ஒரு விண்கலம் அதாவது ரொம்ப ஹீட்ல இருந்து அது தப்பிச்சு வந்தாச்சு. அதுக்கு ஒரு பிரச்சனையுமே வரல. அப்படி அதுக்கு அடுத்தது அந்த விண்கலம் என்ன பிரச்சனையா அது எதிர்கொள்ளும் அப்படின்னா அதோட ஸ்பீட் இருக்குல்ல ரொம்ப ஸ்பீடா இல்லாம அந்த ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட் அந்த பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள அந்த காற்று இருக்கக்கூடிய பகுதியில வந்த உடனே இந்த விண்கலம் ஆட்டோமேட்டிக்காவே அதோட ஸ்பீடை கம்மி ஆகிரும். அதோட ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காவே கம்மி ஆகிரும். இதுக்கு ரீசன் வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த காற்றோட உராய்வு அதாவது ஏர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்கல்ல. இது காரணமா
அந்த விண்கலம் வந்து அதோட ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காவே கம்மியாயிரும். குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா பூமியில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ல இருந்து 10 கிலோமீட்டர் உயரத்துல வந்து விண்கலம் பயணிக்கும் போது இதோட வேகம் வந்து பல மடங்கு வந்து குறையும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 39,000 கிலோமீட்டர்ங்கிற வேகத்துல இருந்து அது 900ல இருந்து 800 கிலோமீட்டர்ங்கிற ஸ்பீடை வந்து அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த ஸ்பீடு வந்து அது சேஃபா தரையிறங்குறதுக்கு வந்து ஏற்றதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது நிச்சயமா இல்ல. இதுல இருந்தும் என்ன அதோட ஸ்பீடை வந்து ரொம்ப கம்மி பண்ணணும். இதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் பாராசூட் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரஷ்யாவோட சோயஸ் விண்கலத்துல சுமார் 10.5ல இருந்து 9.5 கிலோமீட்டர் உயரத்துல அந்த விண்கலம் வந்து இருக்கும்போது ஃபர்ஸ்ட் செட்டப் பாராசூட்டை வந்து ஓபன் ஆகுறது மாதிரி வச்சிருந்தாங்க. இதனால இப்போ 800 சம்திங்ல அந்த கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு விண்கலம், அதாவது ரஷ்யாவோட சோயஸ் விண்கலம் வந்து 828 கிலோமீட்டர்ல இருந்துச்சு. அது வந்து இந்த பாராசூட்டோட உதவினால வந்து 360 அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்பீடு வந்து 360 அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 8ல இருந்து 7.5 கிலோமீட்டர்ஸ்ங்கிற உயரத்துல வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இருக்கும்போது அடுத்த செட் ஆஃப் பாராசூட்டுகளை வந்து அவங்க வந்து விரிவடைய வச்சாங்க, அதாவது ஓபன் பண்ணி விட்டாங்க. அப்ப மொத்தம் 4 பாராசூட் இருக்கு. அதோட ஹெல்ப்னால அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட ஸ்பீட் வந்து கொஞ்சம் கூட வந்து கம்மி ஆகும். ஃபைனலா கம்மி ஆகிறதுமே வந்து ரொம்ப கம்மி ஆகாது. மணிக்கு வந்து 25 கிலோமீட்டர் ஆகிற ஸ்பீட்ல இருக்கும். இதுவுமே நம்ம வந்து சேஃபா லேண்ட் ஆகுறதுக்கு போதுமான ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ஸோ இதுல இருந்து சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்பீடை வந்து கம்மி பண்றதுக்கு வேண்டி சின்ன சின்ன ராக்கெட்ஸ், அதாவது ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து கொஞ்சம் எதிர் திசையில தள்ளி திரும்பவும் வந்து அதோட ஸ்பீடை கம்மி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் பயன்படுத்துவாங்க. இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் அதோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி சேஃபா வந்து பூமியில தரையிறக்குவாங்க. ஓகே, நம்ம இப்போ சேஃபா எப்படி அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட ஸ்பீடை வந்து கம்மி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா அந்த பிளேஸ் எப்படி, அதாவது இந்த இடத்துல இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸை வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்கங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவா நிறைய நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாம் இறங்குறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கடல்ல தான் இறங்கும். ஏன் அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து தாங்கிறதுக்கு வந்து இந்த கடல் தண்ணி வந்து போதுமானதா இருக்கும். மற்றபடி வேற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்காது. இதனால இந்த ரீசன்னாலதான் சயின்டிஸ்ட் வந்து கடலை வந்து சூஸ் பண்றாங்க. இதுல எக்ஸாக்ட் ஒரு பிளேஸை வந்து எப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா ஒரு இடத்துல இறங்குறதுக்கு வந்து வளிமண்டலத்தோட நிலைமை, அதாவது காற்று என்ன மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கடலோட நீரோட்டம் எப்படி இருக்குங்க பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட கெப்பாசிட்டி பொறுத்து எங்க வந்து தரையிறங்கணுமோ அங்க இறங்குவாங்க. சப்போஸ் நல்ல காற்றா இருக்கு இல்லைன்னா புயலா இருக்கு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க சூஸ் பண்ண இடத்துல வந்து தரையிறக்க மாட்டாங்க. இன்னொரு லொகேஷன் வந்து பார்ப்பாங்க. இந்த வெஹிக்கிளை வந்து, அதாவது இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து எப்படி சேஃபா இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் தான் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒர்க்குன்னு பார்க்கலாம். நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் இந்த எக்ஸாக்ட் லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து GPS யூஸ் பண்றாங்க. இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் INS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு முன்ன அவங்க வந்து தரை இறக்கி இருப்பாங்க இல்ல, அந்த டேட்டா அதையும் பயன்படுத்தி வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆனா எப்படிதான் அவங்க வந்து முன்கூட்டியே இடத்தை சூஸ் பண்ணி இருந்தாலும் சில நேரம் வந்து அந்த கிளைமேட், அதாவது வளிமண்டலம் வந்து கரெக்டா இதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா வந்து வேற பிளேஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆம்ஸ்ட்ராங் எல்லாம் போயிட்டு வந்தாங்க இல்ல, அந்த அப்போலோ 11 விண்கலம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பசிபிக் பெருங்கடல்ல தான் தரையிறங்குக்கு வந்து திட்டம் போட்டாங்க. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண பிளேஸ் வந்து அவங்களுக்கு அந்த கேப்சூல் வந்து வார நேரம் வந்து அந்த அட்மாஸ்பரிக் அந்த சிச்சுவேஷன் எல்லாமே வந்து நல்லா இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து சேஃபா இறக்குறதுக்கு வந்து கால சூழ்நிலை வந்து ஒத்துக்கொள்ளாததுனால அவங்க அதுல இருந்து நிறைய டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண பிளேஸ்ல இருந்து நியர்லி ஒரு 400 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் இன்னொரு லொகேஷன் பார்த்து தான் அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து அந்த டைம் வந்து பத்திரமா தரையிறக்கி இருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்படி 90,000 கிலோமீட்டர் ஸ்பீட், அதில் ரொம்ப ஸ்பீடா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்படி அதோட ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணி அழகா சேஃபா பத்திரமா வந்து பூமியில தரையிறங்குவதுங்கிறத இந்த வீடியோல நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல வேற ஒரு கான்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை.